ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிட்டு தான் கிளம்புறோம். சரிங்களா? மெயினாக இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்டு கிளம்புறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மா பஜார் லீவு. ஸோ மாதத்தில் ஒரு நாள், அதாவது மாத கடைசி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் விட்றோம். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பர்மா பஜார் ஆரம்ப காலத்துலேருந்தே அது வந்து நடைமுறைப்படுத்தி வருது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒத்துழைக்கிறோம், கடை அடைச்சி வைக்கிறோம். அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு கூட வியாபாரம் ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி பண்ணுறவங்கள அவங்க சங்கம் வந்து முறையான நடவடிக்கை எடுப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைமுறை. சரியா? அதனால் நாளைக்கு நீங்கள் வந்து பர்மா பஜாரில் யாரும் பொருள் வாங்கணும்னு வராதிங்க. ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா புரோக்கருங்க தான் இருப்பாங்க. சரியா? நீங்கள் ஏன்னா மொபைல் வாங்கணுன்றனால மொபைல் வாங்க வரும்போதே வந்து யாராவது ஒருத்தன் கொடுக்குறான்னா கூட அவன் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்கும். ரெண்டாவது, அவன் வந்து ஒரு திப்ட்டு மொபைலை வாங்கி உங்ககிட்ட விலை கம்மியாக கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆளாக வரும்போது 4 பேர் ஒன்று கூடி வந்து ஏதாவது பண்ணால் கூட இங்கே கேட்க ஆள் இருக்காது. ஏன்னா நடமாட்டம் இருக்காது. பர்மா பஜார் ஒரு கடை லைனாக இருக்கனால தான் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க வராங்க, ஒரு நடமாட்டமாக இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு தெரிய வச்சுக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு வர வேணான்றதுக்காக இதை சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்மகிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது பார்ப்போம். முதல்ல ஒரு லேப்டாப் ஒன்று, நான் 50,000 ரூபாய்க்கு லேப்டாப் ஒன்று போட்டிருக்கேன். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா i7 11th ஜென்ரேஷனு. லாஸ்ட் டைம் ஒன்று போட்டோங்க, அது 8th ஜென்ரேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஜென்ரேஷனு. அதுவே 50,000 ரூபா தான் போட்டோம் இல்லைடா. அஜிம் யூஸ் பண்ணுறானே, அது என்ன லேப்டாப் இது? டெல்லு தான். இல்லை, டெல்லு தான் வாங்கினா. ஆனால் அது 8th ஜென்ரேஷனு. அதுவே 50,000 ரூபா கொடுத்து தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஜென்ரேஷன். இது 11th ஜென்ரேஷனு i7. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது 32 GB ரேம் இருக்குது. டச் ஸ்க்ரீன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது. 1 TB SSD இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டே. இதில் தாராளமாக வாங்கலாம். சரியா? பக்காவாக இருக்குது, ஒரு சின்ன இஷ்யூ கூட கிடையாது. இப்போ இதை எடுத்துகிட்டு அதை கொடுத்தா அவன் கடத்து கதருவான்ல. சரி விடு, இது விற்றுருவோம். i7 11th ஜென்ரேஷனு, 32 GB ரேமு, 1 TB SSD, ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீனு. எவ்வளோ பக்காவாக இருக்குது தெரியுமா? ஒரு சின்ன இஷ்யூ கூட கிடையாது. OLED. அதாவது நம்ம இந்த பொருளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணி வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாயாவது ஆகும். செகண்ட் சார்னால் 1 லட்ச ரூபா சொல்லுவானுங்க. இதை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா இல்லை 50,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். வெறும் 50,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஸோ வாங்கலாம் தாராளமாக. ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஆஃப் பண்ணி தான் மூடணுப்பா. இது ரொம்ப ஆஃப் பண்ணிட்டியா? ரைட், ஓகே. அப்போ மூடிடு. ஒரு மண் இருந்தால் கூட கோடு விழுந்துடும் பாருங்க. சைடு ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த ஸ்க்ரூவை தான் பார்க்கணும் மெயினாக. போட்டிருக்கு, தான் மாடல் நம்பர். ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோன்லாம் எடுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து வெறும் 7,000 ரூபா தான் இதோட விலை. இதை ஓப்பன் பண்ணி என்ன ஐக்யூ 7,000 ரூபா போட்டிருக்காரு. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது இதில். சரியா? இது வந்து ஃப்ளைட் மோடில் போடணும்ப்பா, இல்லாட்டி யாராவது வீடியோ போட்டு தடுத்து விட்றானுங்க. தம்பி, ஃப்ளைட் மோடு எப்படி போடுறது? இந்த சைடு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சைடு தான் இது வரும். ஓகே.
டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட் தான் போட்டிருக்காரு. ஐக்யூவில் என்ன மாடல் தெரியுமா? IQ Z7S 5G. ஐக்யூ Z7S 5G மொபைலு. மார்க்கெட்டு டிஸ்பிளே தான், ஒரிஜினல் டிஸ்பிளே, அதாவது ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி டிஸ்பிளே தான் போட்டிருக்காரு. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதுமா? ஃபிங்கர் பிரிண்ட், சைடு ஃபிங்கர் பிரிண்டா இது டிஸ்பிளே தானா? பாரு ஒர்க் ஆகலைல்ல, ஒர்க் ஆகலை, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை. 7000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6/128, 6GB ரேமு, 128. பாருங்கள், ஏன்னா எல்லாமே நல்ல ரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்கவுங்களுக்கு தோன்றுறது தான். MI 11X ப்ரோ 5G மொபைலு 11,500 ரூபா. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. அப்பா இது உள்ள பாக்ஸு மொபைலே காணோம். இந்த இருக்குது. ஸோ 11,500 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை, இது ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டிருக்கோம். 8/128, 8GB ரேமு, 128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,500 ரூபா, அதாவது 11,500. பெரிய மொபைல் தான். MI 11X ப்ரோன்றது ஒரு பெரிய மொபைல் தான். இன்றைக்கி யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தார்ப்பா, இது நான் கம்மியாக கேட்டேன். நான் சாம்சங் கேலக்ஸி A16 5G மொபைல், பாக்ஸு மொபைல் இருக்குது. இப்போ இந்த மொபைல் எங்கே இருக்குது சொல்ல முடியுமா? இந்த இது தானே, இது A15, இது இல்லை. இதுவா? இது இல்லை, இது இல்லை, இதுதான் இருக்கும். இதுதான். A16 5G மொபைலு. மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. பாக்ஸ் கொஞ்சம் பழசாக இருக்குது. மொபைல் வந்து அப்படி இல்லை, மொபைல் வந்து புதுசாக இருக்குது, புது பீஸ் மாதிரி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6/128. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா, அதாவது 11,500. Vivo Y100A, Vivo Y100A. ஸோ இது வந்து 5G மொபைல் தான். இது பேக் டோர் உடஞ்சிருக்கும். இது இதாக இருக்குது பாருங்கள். இதானே 9,500 ரூபா. ஜிபி வந்து 8/128. 5G மொபைல் இது. ஓப்போ F21s ப்ரோன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு மொபைல் தான், 5G மொபைல் தான். பாக்ஸு, சார்ஜர் இருக்குது, ஒயர் இல்லை. மொபைல் எங்கே இருக்குன்னா ஓப்போ F21 இது. இப்போ இந்த கோல்டு கலராக பாரு. ஆமாம், இதுதான் இதானே. ஸோ 9,000 ருபீஸ். 5G மொபைல் தான். 8/128, 9,000 ரூபா, 9,000 ருபீஸ். இது இது பாஸ்வேர்டை மாற்றி போட்டுறானுங்கப்பா.
ஸோ 8,128ங்க இது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 ருபீஸு. 5G மொபைல். அடுத்தது மோட்டோ எட்ஜ் 40ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 14,500 கொடுத்துருக்காப்புல. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 14,500 இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் 14 ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,500, அதாவது 20,500. இன்னும் 11 மாதம் கிட்ட வாரண்டி இருக்குது. 20,500. ஜிபி வந்து 8,128. புது மாடலு, புது மொபைலு. வாரண்டி இருக்குது. இன்னும் 10 மாதம் அப்படி வாரண்டி இருக்குது. புது மொபைல். இது MI 11 lakhs 9,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 23,000 இது. 8,128 பாக்ஸு சார்ஜர் ஸோ எல்லாமே இருக்குது. 23,500, அதாவது 23,500. 8,128 தான். சார்ஜ் இல்லை. 23,500. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் 12 இது 4G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,6,128. மொபைல் புதுசாக இருக்குது. 4G மொபைல் தான். 6,128. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7,000, 7,000 ருபீஸு. மொபைலே புதுசாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் தனி வீடியோ காமிச்சிருக்கேன். அதனால் நான் அடுத்தடுத்த வீடியோக்கு போயிடுறேன். சரியா? இது வந்து இன்றைக்கி ஒருத்தர் காசு போட்டுறாரு, நாளைக்கு ஒருத்தர் வரேன் இருக்காரு. நாளைக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பஸ் எடுத்தோன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நாளைக்கு லீவு பஜாருன்னு. சாம்சங்கில் S22 ப்ளஸ்ஸு 20,500. 8GB ரேமு 256. ஸோ செம தரமாக தான் இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. S22 ப்ளஸ்ஸு 20,500. 8GB ரேமு 256. 20,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A35. ஸோ இதுவும் 5G மொபைல் தான். 8,128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 14,500 தரேன். 14,500. மொபைல் எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்திங்களா? செம்ம தெளிவாக இருக்குது. நீட் கண்டிஷனு. இதுவரையும் சர்வீஸ் போகாதது. செகண்ட்ஸ்னாலே சர்வீஸ் போன மொபைல் தான் நம்ம இருந்த இடத்த வாங்கணுன்னு விற்கணுன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தினதே எங்களை மாதிரி நம்மளையே சொல்லிக்கலாம். சரியா? ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா தேவையுமே இருக்குது. அது ஒருத்தருக்கே போய் சேர்ந்துட்டா அது வந்து அவங்க எல்லோரும் பகிர்ந்து இது பண்ணணும். சரிங்களா? மொபைல் அப்படிலாம் ஒரு நிலைமை இருந்தது ஆரம்பத்தில். அதெல்லாம் உடச்சி எடுத்துருக்கோம் நாங்கள். சாம்சங் கேலக்ஸி A35 5G மொபைலு 8,128. 14,500. ஓப்போ F27 5G மொபைலு. இது விற்காத காரணம் வந்து இதுக்கு அடுத்த மாடல் விலை ரொம்ப குறைஞ்சிச்சு. புரியுதுங்களா? இது 15,500 ஓகே. ஆனால் இது வந்து புது மொபைல். என்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து புது மொபைலு. ஒன்றும் ஆக்டிவேட்டே ஆகலை. இன்றைக்கி தான் செக் பண்ணேன். நான் கூட 8 மாதம் ப்ளீஸு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது கடையில் நம்மக்கிட்ட 3 மாதமாக இருக்குது. ஆனால் சிம்மே போட்டு ஆக்டிவேட் பண்ணல. சிம்மே போடலப்பா, நான் ஆக்டிவேட். ஸோ பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. 500 கம்மி பண்ணிக்கலாம். 15,000 தரேன். ஜிபி வந்து 8,128. இதெல்லாம் வெறும் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் வெறும் பாக்ஸ் தான். இதெல்லாம்
ஸோ பாக்ஸு ஃபுல் இதெல்லாம் எல்லாமே வெறும் பாக்ஸ் தான், சும்மா அப்படி வச்சுருக்கோம், ஒரு காரணம் இருக்குது அதுக்கெலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெறும் மொபைல்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது ஒன்று இருக்குது பாக்ஸோட உள்ளதெல்லாம் போடணுன்றதுக்காக சொல்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து இதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கூட, சிம்மு போட்டால் தான் ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட்டா என்னன்னு தெரில. இப்போ இது வந்து இவர் சுரேஷ் கோபால் 82128 பாக்ஸு மொபைல் இருக்குது. டிஸ்பிளேல கிளாஸ் ப்ரோக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா தான் சொல்லியிருக்காரு அவர். கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி வை. இந்த வாட்ச் வந்து வெறும் மண்டை மட்டும் இருக்குங்க, 2,500 ரூபாய்க்கு தரலாம். உங்களுக்கு யாருக்கா ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா. இதில் வந்து என்னென்னா இந்த மொபைலுக்கு வந்து பேனல் மாறி இருக்குது, அதே மாதிரி உடஞ்சும் போயிருக்கு. கேமராவில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் டஸ்ட் இருக்குல்ல, இதில் பேக் கேமராவில் டஸ்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா கிடையாது, ஃப்ரண்ட் கேமரா நல்லா தான் இருக்குது. பேக் கேமராவில் டஸ்ட் இருக்குது. தம்பி அன்றைக்கி ஒரு வீடியோ காமிச்சாப்புல, இதுலேயும் ஒன்று காமிச்சானே, இந்த இதில் ஒயிட்டாக ஒரு மாதிரி ஒயிட் கலராக தெரியுதுல்ல, அதுதான். ஸோ 25,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது ஒருத்தர் Note 10 Plus நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒன்றும் அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்க சொல்லியிருக்காரு. ஒரு 3,000 ரூபா என்னமோ இருக்குது, 13,000 ரூபா. இது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விலைக்கு சொல்லியாச்சு, நிறைய விலைக்கு சொல்லியாச்சு, சரியா. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. ஸோ டிஸ்பிளே ஒரிஜினல் தான், ஆனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை. அப்டேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாப்புல. மற்றபடி மொபைலில் கேமராலேருந்து A to Z க்ளீனாக இருக்குது. 16,000 ரூபா இதோட விலை, 16,000. இது iPhone 128 XR. இது 2 பீஸ் இருந்துச்சு. இது ஆமாம், ஒன்று வந்து 15,000 ரூபா. 11 இது iPhone 11. இது XR கிடையாது, நான் XRன்ற மாதிரி. iPhone 11 128, ஒன்று 15,000 ரூபா, ஒன்று 15,500 ரூபா. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். %89 பேட்ரி ஹெல்த்து. 15,500 ரூபா, 15,500. OnePlus XR. இது 82128. பேக் டோர் கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்குது. ஓ சாரி, OnePlus 11R. நான் என்ன சொன்னேன்? சரி, OnePlus 11R. OnePlus 11R 8GB RAM 128, சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A34. இது 82128, 12,000 ரூபா. இது இந்த இதுவும் 34 தான். சாம்சங் கேலக்ஸியில் A34 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 7,000 ரூபா. இது வந்து என்ன மாடல்ப்பா? இது சாம்சங்கில் A15 நினைக்கிறேன். A2128 A15. இது 5G மொபைலு, 9,000 ரூபா. இது A16 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாக்ஸோடு போட்டோம், 11,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா A15 6128, 9,000. 6128 8128. 8128. நத்திங் காட்டுங்க. பிளாக் டாட் வேறு இருக்க பாருங்க, கண்ணாடி உடஞ்சி பிளாக் டாட் வேறு இருக்கு.
ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128 நத்திங்கில் வந்து 2A விலை 10,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்தால் பாருங்கள். அப்படியே உள்ளே வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா விவோ V25A கிளாஸ் சேஞ்சுடு, டிஸ்பிளேயோட கிளாஸ் மட்டும் சேஞ்சுடு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா. 12256. இது ஒன் ப்ளஸில் வந்து 11. இது ஒன் ப்ளஸ் 11 19,000 ரூபா. இது 16 GB ரேமு, 256 GB. இப்போ கூட 2-3 பேர் கால் பண்ணாங்க பஸ் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட. வாங்க வரேன்னு இருக்காங்க. நாளைக்கு லீவில், இன்றைக்கி சனிக்கிழமை வரல, கொஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் நல்ல ரேட்டு தான். இது 19,000 ரூபா வந்து 16 GB ரேம் கிடைக்காது. ஏன்னா 23,000 ரூபா வந்து 8128 போட்டிருக்காங்க. ஆனால் அது பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. இது ஒன்லி மொபைலு 19,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12. இது 128, பேட்ரி ஹெல்த்து 77. 12 128 GB வந்து பார்த்திங்கன்னா 17,500 ரொம்ப கம்மியான விலை தான். ஓப்போ ரெனோ 4 கோடு கூட இருக்குது, 4,000 ரூபா. இது சாம்சங்கில் S22 அல்ட்ரா, டிஸ்பிளே சேஞ்சுடு, பேக் டோர் வந்து பவுச் அடையாளம் இருக்குது. ஸோ விலை வந்து 23,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க, அதுவும் உடஞ்சிருக்கு. ஸோ பிளாக் டாட் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் மிஸ்ஸிங்கு. மற்றபடி கேமரா A to Z எல்லாமே நல்லாயிருக்கு. மொபைலோட ப்ரைஸ் 6,000 ரூபா போட்டோம். ஸோ கேட்குறாங்க, ஒன்றும் வாங்கலை யாருமே. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் எட்ஜ் 40. இப்போ நம்ம ஒன்று பாக்ஸோடு போட்டோம் பார்த்திங்களா, அதே தான். இதுவும் 12256. இது ஒரு கோடு இருக்குது, விலை 8,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. விவோ V21 கலருக்காகவே வாங்கலாம். 8128 5G மொபைலு 7,500 ரூபா, 7,500. விவோ V40 இல்லை விவோ V30. இது 40 தான் எடுத்துகிட்டு போயிட்டார்ல அது. ஸோ விவோ V30 இது 16,000 ரூபா. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. மொபைல் நல்லா இருக்குது. ஜிபி வந்து 8128. இது சின்ன மாடல் போக்கோவில் வந்து F1ன்னு சொல்லுவாங்க. 6 GB ரேமு, 64 128 தெரியலையே. ஸோ 3,500 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6 128. இது நல்ல மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து 5000 mAh பேட்ரி உள்ளது. F14 F15 நினைக்கிறேன். F14 தெரியல. F15 சாம்சங் கேலக்ஸி F15 7,500 ரூபா தான் போட்டிருக்கு. மொபைல் வந்து இது வரையும் சர்வீஸ் போல், செம்ம தெளிவான மொபைலு. 7,500. இது எல்லாமே S20 FE 5G மொபைலு, ஒரிஜினல் டிஸ்பிளே. S20 FE 5G மொபைலு விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 ருபீஸு. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த மொபைலில் வந்து பேக் டோர் மட்டும்தான் மாற்றிருக்கு. இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக சின்னதாக கண்ணாடி உடஞ்சிருக்கு இந்த முனையில். ஸோ இதுதான். மற்றபடி மொபைல் எல்லாமே 5G மொபைல். இது எல்லாமே 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,000 8,500. மோட்டோ எட்ஜ் 50 மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் அப்டேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை. மொபைலோட டிஸ்பிளே ஒரிஜினலு, ஃபேஸ் லாக் இருக்குது. மொபைல் மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500 ரூபா, 12,500. இது விவோவில் வந்து ஒரு மாடலு, விவோ சின்ன மாடல் தான், 4,000 ரூபா. இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து
20,000 மொபைல்னு நினைக்கிறேன். இது 20,000 இருக்குது புதுசு. ஸோ நான் வந்து 9,500 போட்டிருக்கேன். F55 சாம்சங் கேலக்ஸி 5G மொபைலு F55 ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8/128. இந்த பின்னாடி பாருங்கள் பவுச்செலாம் போட்டு வச்சுருக்காப்புல, நல்லா பக்காவாக வச்சுருக்காப்புல. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 21,000 இருக்குது. நான் 9,500 கொடுத்துருக்கேன். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 8 ப்ரோ 8/128. பேக் டோர் உடஞ்சிருக்கு, முன்னாடி கோடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக் டாட் இருக்குது. விவோவில் வந்து V30 தானேப்பா இது? விவோ V30 தான். ஆமாம், விவோ V30. இது பிளாக் டாட் இருக்குது. 8/128 நினைக்கிறேன். விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,500 தரேன். இதில் 12,000 போட்டிருக்கேன், 500 கம்மி பண்ணிக்கிறேன். 11,500 தரேன். யாருக்காவது வேணுமா பாருங்கள். ஸோ அப்புறம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது டேபு மறந்துட்டேன். இது வந்து 6,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல இந்த டேபு. 4GB ரேமு 64GB. சாம்சங்கில் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு குத்து ஒன்று இருக்குது, குத்து 6,500. இது என்னப்பா, இது என்ன கிளாஸ் மாற்றிருக்கா, டிஸ்பிளே மாற்றிருக்கா, ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை சொல்லு பார்ப்போம். எதுவும் மாற்றலை, எதுவுமே மாற்றலை, நல்லா தான் இருக்குது. 464 5G மொபைல் இல்லை டேபு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500 தான் கொடுக்குறோம். 6,000 டேபு 4G தான். ஆனால் இது 5G கிடையாது, 4G தான். விலை வந்து 6,500 போட்டிருக்காங்க. பெரிய டேப்பாக இருக்குது. சிம் கார்டு ஆப்ஷனா? ஆமாம், அது சொல்லிட்டேன். சிம் கார்டா இது? இல்லைல்ல, வைஃபை சிம் கார்டா? ஆமாம், இஎம்ஐ இருக்குல்ல. ஸோ ஐஎம்ஐ இருந்தாலே சிம் கார்டு போடலாம். எங்கனக்குள்ளே போடலாம்? ஓ ரைட், சிம் கார்டு கூட போட்டுக்கலாம். 4GB ரேமு 64GB காலிங் ஃபெசிலிட்டியும் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம அந்த சிம்மு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மாடல் என்ன சொல்லு? மாடல் சாம்சங் A8. இது சாம்சங்கில் A8 இது. ஆமாம், 4GB ரேமு 64GB. ஸோ ப்ரைஸ் அவ்வளோதான். சரியா? இது வந்து 6,500. சரியா? வேணுன்றவங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். உள்ளே வந்துடுவேன், அப்படியே அடுக்கி விட்டுரு, அவ்வளோதான், கிளம்பிடலாம். நாளைக்கு லீவுங்க. நாளைக்கு லீவு, திரும்ப சொல்கிறேன், நாளைக்கு லீவு. வந்துடாதீங்க தயவு செஞ்சு. அது உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். யாரும் இது பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் வந்து ஒரு சேஃப்டி தானே. ஆனால் யானைக்கும் அடிசம் இருக்கும், வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். அது வந்து அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து. எல்லாமே அடிச்சிட்டான். ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளால் சீக்கிரம் போக முடியல. நாளைக்கு ஊருக்கு போகிறதா இருந்தேன், ஆனால் நான் போகல. ஒரு கல்யாணம் ஒன்று. ஸோ தவிர்த்தாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு. பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. டக்குன்னு ஏதோ பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஸோ அரசியல் பேசுகிறதா இருந்தால் இப்போ வந்து அரசியல் கூட இப்போ பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த மதவாதிங்க மத பிரச்சனை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே பேசப்பட வேண்டிய விஷயமாக போச்சு. மதம்ன்றது வந்து மனிதனே வந்து மனிதனை சீர்திருத்திக்கிறதுக்கு தான். சரியா? அவனோட அடிப்படை உரிமையில் மதமும் ஒன்று. சரியா? அவனுக்கு பிடிச்சது, அவனுக்கு வேண்டியது எப்படியோ அது மாதிரி தான் மதம். இதை வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தலாலோ அடக்கி ஆள்றனாலையோ அதை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது. ஒருத்தனுக்கு வந்து இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயம் போயிட்டா அதில் உள்ள கோட்பாடு, அந்த கோட்பாடு என்ன தான் நம்ம வந்து இங்கே உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு தான் இருக்குது. அதை யாராலையும் மறக்க முடியாது.
பேசிக்காக நாத்திகனாக இருந்தால் கூட அவன் பேசுகிறது இதை தான் பேசுவான். சாமி எல்லா சாமியும் வணங்குறவங்களும் இதை தான் பேசுவாங்க. கடவுள் 1000 கடவுளை வணங்கினா கூட எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் சக்தியாக இருக்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இப்போ எங்கள் இஸ்லாத்தை எடுத்துகிட்டு பொறுத்த வரைக்கும் அல்லான்னு சொல்லிடுவோம். இறைவன் ஒருவன், அவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் நான் எதையாக சொல்கிறேன்னா, முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா, முந்தா நாளில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியா ஒரு வாரத்துக்கு முன்னாடியா அதான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு மதுரையில் முருகர் பக்தி மாநாடு நடத்தினார் பார்த்திங்களா. அப்போ அவர் ஒரு கணக்கு போடுறாப்புல, ஒரு 10 வருஷத்தில் ஒரு அதாவது இந்துக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, முஸ்லீம்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் இந்த ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ பேர் வந்துடுவாங்க, முஸ்லீம்கள் பெருகிடுவாங்க, கிறிஸ்தவர்கள் பெருகிடுவாங்க, ஆனால் வந்து இந்துக்கள் அப்படியே இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சா அதாவது 2050 வந்து முழுக்க முஸ்லீம்கள் ஆயிடுவாங்க இந்தியா ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாப்புல. நான் என்ன சொல்கிறேன், தடுக்கிறது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை சரியா. உண்மை எங்கே வெடித்து தெளிவாகி மனுஷன் வந்து ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதுக்கு பதில் கிடச்சிரும். புரியுதா? வியாபாரமும் அப்படி தான். நம்ம வந்து 1 வயசில் வளர்கிறோம், 2 வயசில் ஒரு அறிவு இருக்குது, 5 வயசில் ஒரு அறிவு இருக்குது, 10 வயசில் ஒரு அறிவு இருக்குது, 20 வயசில் ஒரு அறிவு இருக்குது, 40 வயசில் ஒரு அறிவு இருக்குது. ஸோ இந்த அறிவுலாம் தேடலாம் ஆகுதுல்ல. வியாபாரம்னும் போது காசை பற்றி யோசிக்கிறோம், மற்ற விஷயங்களை பற்றி பேசும்போது அதே மாதிரி தான் ஆன்மீகமும். தேடுதல்னு வந்துட்டாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து தேடுறோம். அப்போ வர விஷயங்கள் தான் இந்த கடவுள்லாம். சரியா? அதனால் யோசிச்சு ஏன்னா ஒரு சாராக பேச விரும்பலை. நான் நினச்சா பேசலாம், அது வந்து உங்களை புண்படுத்திடக்கூடாதுன்றக்காக பொதுவான விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே பாஸ், இதோட குட் நைட். நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்.